ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல ஒரு எபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக வெளியான அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அவதார் படத்துடைய முதல் 2 பாகங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2ஆம் பாகத்துடைய கண்டினியூஷனா இந்த படம் ஆரம்பிக்குது. அண்ணன் தன்னால தான் செத்தான் அப்படின்ற ஒரு கெல்த்ல லோக் இருக்காரு. குவாரிட்ஸ்னால தான் தன்னுடைய பையன் இறந்தான் அப்படின்றதுனால தான் வளர்த்துட்டு இருக்க குவாரிட்ஸுடைய பையனான ஸ்பைடர் மேல நேட்ரி பாத்தீங்கன்னா கோவமா இருக்காங்க. அடாப்டர் பொண்ணான கிரி தன்னால ஏன் நேவியுடைய இயற்கை கடவுளான ஈவா கிட்ட கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு வருத்தத்துல இருக்காங்க. நேட்ரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த ஜேக் சல்லி பாத்தீங்கன்னா ஸ்பைடரை சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த பேஸ்க்கு கொண்டு போய் விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு. ஃபிளையிங் மார்க்கெட் வச்சிருக்க வியாபாரிகளோட சேர்ந்து சல்லி ஃபேமிலி ஸ்பைடரை கொண்டு போற அந்த ஜேர்னியா ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில பைரேட்ஸா இருக்கிற மாங் ஒன் கிளான சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா வியாபாரிகளை அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக்ல சல்லியோட ஃபேமிலி பிரியுது. இன்னொரு பக்கம் குவாரிட்ஸ் தன்னுடைய பையனை தேடி ஒரு டீமோட வராரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் வேலையை பத்தி நான் சொல்ல தேவையில்ல, அது டாப் நாச்சா தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துடைய ஸ்கேலே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் அவதார் படங்கள்ல வர மாதிரி பிரம்மாண்டமான காட்சிகள் ஒரு மெஸ்மரைசிங் ஃபீல் உங்களுக்கு விட்டு போற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஜேம்ஸ் கேமரூனுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் டாப் நாச்சா இருக்கு. இந்த படத்துலயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு பிரியாணி விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு ஸ்கை அட்டாக், ஹியூமன் அட்டாக், கிளைமேக்ஸ் பேட்டில் ஜேக், ஸ்பைடர், குவாரிட்ஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ராவேகன்ஸாவா அமைஞ்சிருக்கு. கதையை பொறுத்த வரைக்கும் புதுசா எதுவுமே இருக்காது. லாஸ்ட் பார்ட்ல நீங்க என்ன பாத்தீங்களோ அதே மாதிரியான ஒரு பாணியில் தான் இந்த படமே இருக்கு. பசங்க கேரக்டர்ஸ் உடைய அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு. சில எமோஷனல் போர்ஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படினே சொல்லலாம். நிறைய சீக்வன்சஸ் நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல இருக்கு. படத்துடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 hours 17 minutes. படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க கண்டிப்பா டயர்ட் ஆயிடுவீங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். படத்துடைய பேசிங் ஆன் அண்ட் ஆஃப் சில காட்சிகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா டிரைவிங்கா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.